வணக்கம். நம்ம வீட்டுக்கு செப்டிக் டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா பிரச்சனையே இதில் தான் ஆரம்பிக்குது. பெரும்பாலும் செப்டிக் டேங்க் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு சிங்கிள் சேம்பர் மாதிரி. இந்த சேம்பர் ஈஸியாக தண்ணி நிரம்பிடும். ஸோ செப்டிக் டேங்க் கிளீனரை வச்சு அடிக்கடி சுத்தம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 3-4 தடவை எடுக்கிற மாதிரி சூழல் வந்துடும். ஆனால் சிவேஜ் லைன் உள்ள ஏரியாவில் பெரும்பாலும் பிரச்சனை இருக்காது. இந்த செப்டிக் டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு தனி நாம்ஸே இருக்குது. அது டேங்கோட அகலம் 75 சென்டிமீட்டருக்கு குறையாமலும், நீளம் அகலத்தை விட 2லேருந்து 4 மடங்கு பெருசாகவும் இருக்கணும். ஆழம் பார்த்திங்கன்னா மினிமம் 1 மீட்டர் இருக்கணும். இந்த செப்டிக் டேங்கை 3 சேம்பராக பிரிச்சுடுவோம். ஃபஸ்ட்டு வர சுவரில் ஹோல்ஸ் வச்சு கட்டுவோம். ஏன்னா வர்ற ஸ்லெட்ஜு ஃபஸ்ட்டு 2 சேம்பர்லையும் மோதி செட்டில் ஆகிறதுக்கு. 2வது சுவர் பிளைன் சுவராக இருக்கும். ஏன்னா வெறும் வாட்டர் மட்டும் நிரம்பி 3வது சேம்பருக்குள்ளே வரும். அப்புறம் இந்த 3வது சேம்பர்லேருந்து வர்ற தண்ணி சோக் பீட்டை போட்டு பூமிக்குள்ளே அனுப்பிடலாம். அப்படி இல்லைனா சிவேஜ் லைனில் சேர்த்துடலாம். இதனால் நமக்கு நன்மை என்னென்னா, 20 வருஷத்துக்கு ஒரு தடவை செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டேங்கை நம்ம பயோ செப்டிக் டேங்கை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.